இந்தியால 300 ஆண்டுகளாக ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு அடித்தளமாகவும், அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரமே மதராசப்பட்டினம். அது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகரமாக பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டுருக்கு. இது எதுவுமே பிளான் பண்ணி உருவாக்கப்படல. அது ஒரு காட்டு மரம் போல அது போட போக்கிலே வளர்ந்து இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்களோட அடையாளமாகவும் இது இருக்குது. பண்பாட்டு அடையாளமாகவும் இந்த சென்னை மாநகராட்சி இப்போ இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படின்ற போன்ற சிறப்பு வாய்ந்ததாகவும் இது இருக்குது. ஸோ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் நம்மளோட சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த சென்னை பகுதி பார்த்திங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேருந்தே இது இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அகழாய்வு பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடியம், அத்திரம்பாக்கம் போன்ற பிளேஸில் இப்போ அகழாய்வு பண்ணாங்க. அது பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேருந்தே மனிதன் வாழ்ந்ததாக தடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இங்கே அதுக்கான சான்றுகள் மனிதர்கள் வாழ்ந்த சான்றுகள் இங்கே கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே ஓடக்கூடிய இந்த கொற்றலை ஆற்றுப்படுகை மனித நாகரிகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இங்கே எடுத்து சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மயிலாப்பூர் அது கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்போவே தாலமி அப்படிங்கிற ஒரு புவியியலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த துறைமுகத்தை மல்லியற்பா அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. இப்போது 2ஆம் நூற்றாண்டு அப்போவே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? 2026 இருக்கோம். 2ஆம் நூற்றாண்டுலேயே அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கோயில்களில் ரொம்ப பழமையான கோயில்கள் பார்த்திங்கன்னா, இந்த திருவொற்றியூர், திருவான்மையூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில் இந்த மாதிரி கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானது அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த திருவல்லிக்கேணியில் நந்திவர்மன் கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இங்கே பல்லவர்கள் ஆட்சி பயங்கரமாக சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிற சான்றும் இங்கே தெரிவிக்கிறாங்க வரலாறில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வள்ளல் பச்சையப்பர் அப்படிங்கிற இந்த கூவம் நதிக்கரை, இந்த மேக்ஸிமம் ஃபிலிம்ஸில் படத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா, சென்னை அப்படின்னா ஒரு கூவம். அந்த கூவத்தில் குளிச்சுட்டு கோயிலில் வழிபட்டதாக அவரோட டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இருக்க கூவம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டியாக அழுக்காக இருக்கும். பட் அப்போ கூவம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு தண்ணி, நல்ல தண்ணி ஓடும், அவ்வளோதான். மற்றபடி அது அழுக்காக அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் அப்போ இருக்காது. ரொம்ப தூய்மையாக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பக்கிங்ஹாம் கால்வாய். அந்த கால்வாயில் பார்த்திங்கன்னா பாரதிதாசன், அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு மயிலசினி வெங்கடசாமி, அப்புறம் ஜீவானந்தம், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு அவர் படகு பயணம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார் பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ சென்னை இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. பட் அப்போவே 12 to 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்போவே பார்த்திங்கன்னா, இந்த சேத்பட், அப்புறம் நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் போன்ற பகுதிகள் அந்த டைம்லேயே பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்கு. அது இல்லாமல் இந்த சென்னை பார்த்திங்கன்னா இப்போ தான் பயங்கர மாநகராட்சி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குப்பமாக தான் இருந்திருக்கு. ஒரு கடல் பகுதி, கடலோரத்தில் ஒரு சின்ன குப்பம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த பிரிட்டிஷ்காரங்களாம் வந்த பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரபலமாச்சு. ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க பார்த்திங்கன்னா, இந்த போர்ச்சுகீஸ், டச்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் அவங்களோட வணிகம், அவங்களோட பிஸ்னஸ்லாம் வெற்றி அடைஞ்சதை பார்த்த பின்னாடி பிரிட்டிஷ்காரங்க என்ட்ரு ஆகுறாங்க. யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னா, இந்த ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிற இந்த கிழக்கிந்திய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒரு ஆஃபீஸர் ஃப்ரான்சிஸ் டே, அவர் தான் ஃபஸ்ட்டு வராரு. அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த மயிலாப்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில குப்பங்களை அவர் விலைக்கு வாங்குறாரு. அங்கே ஜஸ்ட் சின்ன சின்ன குப்பங்கள், அப்புறம் எம்டி லேண்டு தான் நிறையா இருக்குது. அதை தான் அவர் ஃபஸ்ட்டு வாங்குறாரு. யார்கிட்டேருந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, விஜயநகர ஆட்சியாளர்களில் இருக்கக்கூடிய உள்ளூர் கவர்னர்கள் இருக்காங்க. ஆளுநர் சென்னப்பர் அப்படிங்கிற உள்ளூர் ஆளுநர். அவரோட 2 மகன்களிடம் இருந்து 1639ஆம் ஆண்டில் ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவங்க வாங்குறாங்க. அது இல்லாமல் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா 2 புறமும் கூவம் அழகாக ஓடிட்டுருக்குமா. அந்த கூவத்தோட பேர் பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணி ஆறு அப்படின்னு சொல்லி அதை பேர் வச்சு அங்கே கூப்பிட்ருக்காங்க. தென் சென்னையில் இருக்கக்கூடிய அப்போது இருந்த நீர்நிலைகளை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சென்னையில் பார்த்திங்கன்னா வட சென்னைக்கு கொற்றலையாறு, மத்திய சென்னைக்கு கூவம், தென் சென்னைக்கு அடையாறு, அதற்கு கீழே பார்த்திங்கன்னா பாலாறு. இந்த 4 ஆறுகளையும் இணைக்கக்கூடிய பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா பக்கிங்ஹாம் கால்வாய் மற்றும் காட்டன் கால்வாய், விரும்பாக்கம் கால்வாய்.
அப்புறம் ஓட்டேரி நல்லா, இந்த மாதிரி 18 பெரிய ஓடைகள் வந்து இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 540க்கும் மேற்பட்ட சிறிய ஓடைகளும் வந்துட்டு இயற்கையாகவே அந்த காலத்தில் வந்து அமைந்திருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மழைநீர் பார்த்திங்கன்னா சிறிய ஓடைகள் வழியாக பெரிய ஓடைக்கு போகும். பெரிய ஓடைகள் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஆறுகளை சென்றடைக்கும். இந்த ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலில் போய் சேரும். இப்படி இயற்கையாகவே அந்த காலத்தில் வந்து வடிகால்கள் இருந்தது. பட் இப்போ அதெல்லாம் இருக்கான்னு சொல்ல இல்லை. அந்த பிளேஸில் தான் இப்போ வீடு கட்டிட்டோம். வீடு கட்டிட்டு தண்ணி வருது, மழை வந்தால் நிறைய தண்ணி வருதுன்னு சொல்லி நம்ம அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறோம். பட் ஆறுகள், ஓடைகள், இதெல்லாம் இருந்த பிளேஸில் தான் இப்போ நிறைய ஃப்ளாட்ஸு, வீடுகள் எல்லாமே, ஆஃபீஸ் எல்லாமே கட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்போது நகரம் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, அந்த கோட்டைக்குள்ளே இருக்க வீட்டு பகுதிகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெள்ளையர் நகரம், அதாவது ஒயிட் ஸ்டோன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களை வந்து தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் வேணும் அப்படிங்கிற செஞ்சு தரத்துக்காக அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வெளியே இருக்க பகுதியை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்டோன் கருப்பர் நகரம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையான வணிக தேவைகள், அவங்களுக்கு தேவையான பொருள்கள், அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செஞ்சு தரவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பர் நகரம். உள்ளே வந்து ஒயிட் ஸ்டோன் அவங்க இருப்பாங்க, வெளியே வந்து பிளாக் ஸ்டோன் வந்துட்டு வெளியே வந்து மக்கள் இருப்பாங்க. இந்த இரு பகுதிகளும் சேர்றது தான் பார்த்திங்கன்னா வந்து மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒயிட் ஸ்டோன், பிளாக் ஸ்டோன் ரெண்டும் சேர்ந்தது தான் மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க வச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிழக்கிந்திய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா துணி வணிகம் தான் நிறைய செய்வாங்க. ஸோ உலகத்துலேருந்து பல்வேறு பகுதிகளிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நிறைய பேர் வணிகத்துக்காக வருவாங்க. நெசவாளர்களும் சென்னை நோக்கி நிறைய பேர் வருவாங்க. அவங்கள வந்துட்டு வண்ணத்துக்காரன்பேட்டை, சித்தாந்திரிப்பேட்டை போன்ற பகுதியில் வந்து அவங்க இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வட சென்னை பகுதிகளை வந்து மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தென் சென்னை பகுதியில் வந்து சென்னை பட்டணம் அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டது அப்போதைக்கு. அப்புறம் இந்த ஆங்கிலேயர் வந்து இரண்டையும் இணைத்து தான் மதராஸ் அப்படின்ற வந்துட்டு பேர் வச்சாங்க. பின்பு அதுவே வந்து மெட்ராஸ் ஆகி இப்போ வந்து நம்ம சென்னையாக இப்போ வளர்ந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா 19,000 மக்கள் தான் இருந்தாங்க. அப்போ மக்கள் தொகை எப்போன்னா 1646 அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 19,000 மக்கள், அவ்வளோ மக்கள் தொகை தான் இருந்தது. இந்த மாகாணத்தை உருவாக்கின பின்னாடி ஃபஸ்ட்டு தலைவராக யார் வந்தாங்கன்னா ஏலியேல் அப்படின்ற தலைவர் வரார். நெக்ஸ்ட்டு தான் தாமஸ் பிட் வராரு. இந்த தாமஸ் பிட் வந்தப்போ சென்னையோட பொற்காலம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய கட்டிடங்கள் அந்த டைமில் தான் வந்துட்டு நிறைய பில்ட் பண்ணாங்க. இப்போது பார்த்திங்கன்னா 1715 இந்த புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி அதை வந்து உருவாக்குனாங்க. இது பார்த்திங்கன்னா ஆசியாவிலே ஃபஸ்ட்டு யூரோப் கல்வி முறையிலான ஒரு பள்ளி அப்படின்ற சொல்லி அந்த பெருமை வந்து நமக்கு இருக்குது எப்பயுமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சென்னை கோட்டை கல்லூரி, கிறிஸ்டியன் கல்லூரி, பிரசிடென்சி, அப்புறம் இந்த ராணிமேரி கல்லூரி, சென்னை பல்கலைக்கழகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ் டைமில் தான் வந்து நம்ம கட்டியிருக்கோம். இதில் ஆங்கிலேயரோட நிதி இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு கல்லூரி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பச்சையப்பன் கல்லூரி. இது வந்து ஆங்கிலேயரோட நிதி இல்லாமல் தனிப்பட்ட ஒரு இந்தியர் ஒருவரால் தான் இந்த கல்லூரி வந்து கட்டப்பட்டது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, உடற்பயிற்சி, கவின்கலை, மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்லூரி, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அந்த 19ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு கல்வி வளர்ச்சிக்கான நிறைய கட்டிடங்கள் வந்து அந்த டைமில் நிறைய எழுப்பப்பட்டது. அதுவும் இல்லாமல் இந்த இண்டோ செரசானிக் முறையில் வந்துட்டு நிறைய கட்டிடங்கள் வந்து எழுப்பப்பட்டது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த நீதிமன்றம், இப்போ நம்ம இருக்கக்கூடிய நீதிமன்றம், சேப்பாக்க அரண்மனை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ், சென்னை, எக்மோர், சென்ட்ரல், இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள், அதுக்கப்புறம் இந்த பொது அஞ்சல் அலுவலகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் பில்டிங், விக்டோரியா அரங்கம் போன்றவை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்திய சரசானிக் கட்டட முறையோட சிறப்பு தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுது. தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கே அமைஞ்சது பார்த்திங்கன்னா 1856 ராயபுரம். அந்த தொடர்வண்டி தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஏற்பாடு செஞ்சது. நெக்ஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா சென்னை மத்திய சென்ட்ரல் ஸ்டேஷன், தென் எக்மோர், இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு பின்னாடி உருவானது தான். அதுக்கு பின்னாடி இந்த ட்ராம் வண்டிகள் இதுவும் வந்துட்டு நிறைய இயக்கப்பட்டது அந்த டைமில் தான். ஸோ 19ஆம் நூற்றாண்டு வந்து சென்னையோட பெரும் வளர்ச்சினே சொல்லலாம்.
இப்போ இருக்கக்கூடிய சென்னை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நகரம் அப்படி மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய நம்பிக்கையான ஒரு மையம்னு சொல்லலாம். எத்தனையோ பேர் அதை டிபெண்ட் ஆகி தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நகரம் ஒரு புகழ் பெறுது அப்படின்னா அதோட தொன்மை கண்டிப்பாக அதோட பழமை வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஹிஸ்ட்ரி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணும். தொழில் வளம் அங்கே மிகுதியாக இருக்கணும். சிறந்த குடிமக்கள் அங்கே இருக்கணும். துறைமுக வசதி, ஏற்றுமதி இறக்குமதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவீன தொழில்நுட்ப வசதிகள், இந்த மாதிரி நிறைய வசதிகள் வந்துட்டு அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அந்த நகரம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நகரம் தான் நம்ம சென்னை. இப்படிப்பட்ட ஒரு நகரத்தை வந்து கண்டிப்பாக வரலாறு அந்த அந்த இது பேர் வந்துட்டு நம்ம பாதிக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பிரிட்டிஷ்காரங்களால் பார்த்திங்கன்னா அடிமைகள் செஞ்சாங்க. பட் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் நிறையா இருந்தது. இந்த பகுத்தறிவு, கல்வி, அப்புறம் இந்த பில்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்களால நிறையவே நல்லதும் நடந்தது. பட் அவங்க அடிமை செய்யாமல் ஆட்சி புரிஞ்சிருந்தால் உண்மையாகவே இந்த இந்தியா வந்துட்டு அவங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கும். அந்த சாங்கில் கூட வரும் இல்லைங்களா, இது பெரிய பெரிய மன்னர்கள் வாழ்ந்த பூமி, இது வந்தவங்களை வந்து அவ்வளோ சிறப்பாக வரவேற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை வந்துட்டு அடிமை செய்து தான் ஆட்சி செய்வது நியாயமா அப்படின்ற ஒரு லைன் கூட இருக்கும். உண்மையாகவே இது ரொம்ப நல்ல பூமி, நல்ல மண், நல்ல மக்கள். அப்படிப்பட்ட இந்த மக்களை வந்துட்டு அடிமை செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அவங்க நியாயமான ஆட்சி இருந்திருந்தால் கண்டிப்பாக இன்னும் பயங்கரமாக சிறப்பாக அமைஞ்சிருக்கும். நம்ம நாடு இன்னும் வேறு லெவலில் அது டெவலப் ஆகி இருக்கும். பட் அந்த 300 ஆண்டு காலமாக அவங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நமக்கும் இருந்த உறவு பார்த்திங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாளில் வந்து அது வந்து முடிவடைஞ்சது. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் லைக்